பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. பாருங்கள், யாராக இருந்தாலும் நமக்கு பலன் எங்கேருந்து வருதான்? கர்த்தரிடத்திலிருந்து வருதான். அவனவன் செய்கிற நன்மையின்படியே பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடோற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுறீங்களோ அதே போல் உலக பிரகாரமாக சரீரத்தில் எஜமான்களாக இருக்கிற மனுஷர்களுக்கும் நம்ம மனப்பூர்வமாக கீழ்ப்படியணுமா? இன்றைக்கி கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கக்கிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் இல்லாத ஒரு குணமாக இருக்குது. ஆண்டவர் விரும்புகிற முதல் குணம் கீழ்ப்படிதல். ஏன், எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்காம ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே நம்ம கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான் அவங்களுக்காக ஆண்டவர் வச்சுருந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இழந்து போனாங்க. பாருங்கள், நம்மளும் அநேக நேரத்தில் கீழ்ப்படியாததுனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்குமே பிள்ளைங்களாம் கீழ்ப்படியலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு நம்ம அந்த காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிற அந்த குணம் நம்மக்கிட்ட இருந்து தான் வந்தது. நம்ம எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. நான் ஏன் அவனுக்கு கீழ்ப்படியணும்? என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க, என்னென்ன காரணமும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் மனுஷனுக்கென்று வேலை செய்யாதீங்க. உங்கள் எஜமான் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு நன்மை வரும். அதனால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் எஜமான் உங்களை பார்க்காம உங்களை விட மோசமாக வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உண்மை இல்லாதவங்களாக இருக்கட்டும், அவங்கள உயர்த்தலாம். எஜமான்களுடைய பார்வைக்கு உலக பிரகாரமாக அவங்க உயர்ந்தவங்களாக தெரியலாம், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். உங்களுடைய உண்மைத்தன்மையும் உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கும் உங்களுடைய கடின முயற்சிக்கும் தகுதியான ஊதியம் கிடைக்காம இருக்கலாம். கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு முழுசாக நம்பி இருங்க. ஏற்ற வேலை வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் மனுஷங்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற எஜமான்களுக்கு நம்ம நிச்சயமாக கீழ்ப்படியணும். நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யார் அவனாலும் இருக்கட்டும், உங்களுடைய எஜமான் கொடூரமானவங்களாகவே இருக்கட்டும், நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.